ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பாலாக்கீரை கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு சின்ன கப்பில் 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். 1 கப் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு சீரகம் கீரை பருப்பு வெந்துக்கிட்டு அதனால நம்ம தாளிச்சிக்கலாம். வாங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சினாலும் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பூண்டை தட்டி வச்சுட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை போட்டுக்கலாம். பாலாக்கீரை தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். பாலாக்கீரை தண்ணி ஊற்றக்கூடாது, இதுலேயே தண்ணி இருக்கும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா சுருண்டுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பருப்பு குழம்பு வெந்துருச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிட்டேன், கொஞ்சம் வத்தட்டும். இப்போ சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். ரொம்ப தண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தேவையான அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பருப்பு கூட்டு நல்லா வந்துருச்சு. நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். எனக்கு சாப்பாட்டில் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கோசரம். இந்த மாதிரி சுவையில் வச்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கே இருக்கும். இது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம், பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சீக்கிரம் ஈஸியாக வச்சிடலாம். இதுக்கு முக்கியமாக மெயினே சாம்பார் தூள் கொஞ்சம் போடணும். அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலு கீரை கூட்டு டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.